Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான முறையில் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல வந்து சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை தான் வந்து பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டியா எம்மியா இருந்ததுங்க ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுற போலவே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தயிர் வந்து ஆட் பண்றேன். தயிர் கொஞ்சம் புளிச்சிருந்தாலே நல்லா இருக்கும். நீங்கள் தயிருக்கு பதிலாக புளி கூட சேர்த்துக்கலாம், புளி பேஸ்ட்டு. அப்படி இல்லைனா லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது போல் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். நான் கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ தேவைக்களவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். பட் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்றதுனால நான் அதை ஆட் பண்ணல. பட் இதுவே நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 சிக்கன் லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கேன், நல்லா அலசி வச்சுருக்கேன். இதை வந்து பாருங்கள், நல்லா வந்து இடையில இதை போல் கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாஸ் எல்லாம் உள்ளே வந்து நல்லா இறங்கும். இல்லைனா மேலே வரைக்கும் வந்து மசாலாஸ் இருக்கும், உள்ளே இறங்காது இருக்கும். ஸோ நல்லா இருக்காது. இது எல்லாத்துலேயும் நல்லா வந்து தடவி விட்டுருங்க மசாலாவை. பாருங்கள், இது போல் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. என்னோட மற்ற ரெசிபீஸை தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு பைண்டிங்காக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இதோட மசாலா வந்து கீழே உதிராமல் வந்து வரும் எண்ணெயில் பொரிச்செடுக்கும்போது. அதுக்காக தான் வந்து ஆட் பண்ணுறோம். இல்லை, நான் கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன், ஆரஞ்சு ஃபுட் கலர். ஸோ இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைனாலும் வேண்டாம். இது வந்து மசாலா வந்து உதிராத இருக்கிறதுக்காக நீங்கள் எக்கில் கூட நீங்கள் இதை வந்து டிப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா மசாலாஸ் வந்து உதிரவே உதிராது. பிரெட் க்ரம்ஸில் கூட போடலாம். நான் அந்த ரெசிபியை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போல் போடுறேன். பட் இந்த டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு வந்து பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வந்து ஊற வச்சிடலாங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் போல் வச்சுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து நல்லா வந்து இறங்கியிருக்கு மசாலா. 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நான் சின்ன கடாய் வச்சுருக்கிறதுனால 2 லெக்காக போட்டு இதில் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து பாருங்கள், இதுவே அது வெந்த பிறகு பார்த்திங்களா அதுவாகவே வந்து எடுத்துகிட்டு வரும். நீங்கள் ஒரு போட்டு அதை வேக வைக்கும்போது ஒரு லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வந்து வெந்து வரும். பாருங்கள், எம்மியான நம்மளோட சிக்கன் ஃப்ரை வந்து சிக்கன் லெக் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.